Hi friends. Hi guys. Hello guys. இன்னைக்கு ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் vs எல்எஸ்ஜி ஒன் லாஸ்ட் டைம் அவங்க லீக் மேட்ச்ல மோத போறாங்க. பஞ்சாப் வந்து 13 பாயிண்ட் எடுத்து வேற லெவல்ல போய் டாப்ல நின்றுட்டு அதுக்கப்புறம் லைனா தோத்து செம்ம கிராஷ் ஆகி இப்போ ரொம்ப ஒரு பரிதாபமா ரொம்ப பாவப்படுற இடத்துல நிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த மேட்ச் அவங்க வந்து வின் பண்ணாங்கன்னா அப்போட பிளே ஆஃப்ல போக முடியாது. தி ஹாவ் டு வெயிட் ஃபார் அதர் ரிசல்ட்ஸ். ராஜஸ்தான், கொல்கட்டான்னு மற்ற ரிசல்ட்ஸை பொறுத்து தான் பஞ்சாப் உள்ள போகுமா போகாதான்னு தெரியும். ஸோ இப்படி விக்கெட்டான சூழ்நிலை பஞ்சாப் போகுமான்னு கேட்டா இந்த மேட்ச் வின் பண்ணும் நான் நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் வில் வின் டுடே. நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க ஹரிஃப்? எனக்கு லக்னோ தாங்க வின் பண்ணும். லக்னோல மார்க்ரம் ஒரு ஆள் தண்ணி ஐபிஎல் ஆரம்பிச்சு மார்க்ரம் அவங்க அவர் ஓப்பனருங்க. அவங்க தான் ஒரு காம்பினேஷன் மாத்தி மாத்தி அவர் சரியா ஆட விட மாட்டாங்க. ரேஞ்சர் வேற டீம் வந்தாரு நல்லா ஆடுவாரு, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு எனக்கு தோணுது. அடுத்த வருஷம் வேற டீம் போறது அவருக்கு நல்லது. அதனால இன்னைக்கு பஞ்சாப் கனவை அவர் உடைக்குவாரு, சிங்கிள் ஹேண்டா மேட்ச் முடிப்பாரு. நீங்க பார்க்கதான் போறீங்க. நாங்களும் பார்க்கதான் போறோம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பஞ்சாப்ல வின் பண்ண ஆசையும் பாரு அது நினைக்கிறேன். பிகாஸ் மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது லைக் கேகேஆர் அண்ட் ராஜஸ்தான் அவங்க கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் ரொம்ப டிசர்விங்கா இருக்காங்க பிளே ஆஃப்ஸ் போக. பிகாஸ் அவங்க செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாங்க, அதே மாதிரி நல்ல ஒரு பேலன்ஸ் டீமா தர்றாங்க. பட் ஸ்டில் அவங்க தோத்துருக்காங்க. பட் இன்னைக்கு ஆசை அண்ட் தே வில் வின் அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து லக்கி பால் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். லக்கி பால் எடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்ரம் ஃபேன் ஆகி ஆரிஃப் எடுப்பாரு. முடிட்டேன். ஆமா, கண்ணு முட்டை நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாரு. இப்போ நான் குளிக்கிறேன்ல. இது எல்எஸ்ஜி மார்க்ரம் தான். ஸோ மார்க்ரம் டீம் தான் வின் பண்ணோன்னு லக்கி பால் சொல்லியிருக்கு. ஸோ மேட்ச் முடிஞ்சது என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாய் பாய் காய்ஸ்.